சூரியநாதம் திருமந்திரம் சிவபரத்துவம் 14 கூறுவது. பட்டினத்தார் சந்தவிருத்தம் 30, 48, 52 எழுத்துக்களில் எழுதிய பரம்பரையோர் கூறுவது. அந்த வழியில் சிவபாக்கியர் எழுத்தும் நீ இசைந்த பண் எழுத்தும் நீ என்பதை உள்படுத்தி அதன் எண்ணத்தில் கூறுவது. 16 சிவபரத்துவம் கூறுவது. முடிவும் பிறப்பையும் முன்னே படைத்த அடிகள் உரையும் அறநெறி நாடிய இடியும் முழக்கமும் ஈசர் உருவம் கடிமலர் குன்றம் அலையது தானே. சிவபரத்துவம் 16 குறிப்புகளில் 4 குறிப்புகளில் ஈசர் என்ற வார்த்தை வருவது. இங்கு 4 வரிகளில் ஒன்றாவது வரியில் 16 எழுத்துக்கள் வருவது. அப்படி இந்த எழுத்தை எண்ணி கூறும்போது நீங்கள் தமிழ் சித்தர்கள் எந்த குறிப்புகள் படித்தாலும் முதல் எழுத்தில் 16 வருகிறது. 16 எழுத்து என்பது பிராணயாம செயலில் 16, 64, 32 என்னும் கணக்கு வருகிறது. 16 பூரகம், 64 கும்பகம், 32 ரேசகம். அந்த பொருளில் இங்கு எழுத்துக்களை எழுதுவது 16 பல செயலில் வருவது. அந்த நுணுக்கம் தெரிந்தால் இது 16 கலை பிராணயாம முடிவு கண்டு முகளில் கூறுவது அநேக செயல்கள். இப்படி கூறுவதில் 4 வரியில் 63 எழுத்துக்கள் வருகிறது. இதற்கு முன்னால் எழுத்துக்களை கூறியது. இங்கு அன்னை எழுத்து மேல் ஏறி ஒலிக்கும் எழுத்துக்கள் 13. அது அ, க, ந என்பதில் ஏ எழுத்து ஏறி வருவது, க என்று வருவது, அதில் ஆ அந்த ஒலி. அப்படி கூறுவது 13 எழுத்து ஒலி. நீரெழுத்து மேல் ஏறி ஒலிப்பதும் இ, ட, ச, ஈ எழுத்து 26. அக்னி எழுத்து மேலே ஏறி ஒலிப்பது ஊ, த, அதில் 21 எழுத்து. வாயு எழுத்தின் மேலேறி ஒலிப்பது 22. அது இதற்கு முன்னால் கூறுவதும் ப, ல, ர, ந, ஏ ஒலி ஏறி வருவது. ஏ ஒலி ஏறி வருவது கே என்று வருவது போல் வேறு எழுத்தில் ஏறி ஒலிப்பது. இது 22. நெற்றி எழுத்து மேலேறி ஒலிப்பது ய, ஐ. கை என்று வருவதிலும் ஐ ஒலி வருவது நெற்றி. இப்படி உடலுக்குள் கேட்கும் ஒலியை இங்கு அவர்கள் பக்தியாக்கி அந்த செயலை எழுத்தின் தரத்தை பக்தியாக்குவது. எழுத்து ஒலிப்பது நாத நிறமான செயலில் ஒலிப்பது. அது இந்த நாத நிறத்தை சூடாக்கும் போது இந்த எழுத்துக்கள் ஒலி மங்கி வருவது. பிறகு நாத ஒலி எப்படி செயலற்று வருகிறதோ அதற்கு அனுசரித்து இந்த எழுத்துக்கள் ஒலிக்காது. அது சின்ன குழந்தைகளை பேசாதிருப்பது. எழுத்து பேச முடியாத பருவம். பிறந்த நாள் பாருங்கள். அதுபோல வயதானோர் எழுத்து பேச முடியாது. உங்களுக்கு தலைவேதனை, நெற்றியில் ஜலதோஷம், மூத்து கழிந்தால் பேச முடியாது. அப்படி சில எண்ணங்களை அங்கே சேர்த்து இதை புரிந்தால் புரியும். எழுத்துக்கள் எங்கே எப்படி ஒலிப்பது, அதை இல்லாமல் ஆக்குவது இங்கு சூரிய கலை. அப்படி கூறுவதில் இங்கு 21 அக்னி. இந்த 21 என்று வருவது எதை கூறுகிறது? பெண் சக்தி மாறுவது.
21 எழுத்து கதைகளில் வில்லிசைகளில் வருவது 21 மாடன்மார்கள் அப்படி. இனி 22 10 10 20 தசநாடி தசவாய்க்குள் 2 ஸ்தூலம் சூக்கும உடல். 26 நீரெழுத்து மேல் ஏறி ஒலிப்பது என்றது. 10 10 தசநாடி செயல் தசநாடி துடிப்பு 6 ஆதாரம் 26. இப்படி உடலுக்குள் கூறுவதை சும்மா கூறுவது கிடையாது. அவர்கள் உடலில் அஷ்டாங்க யோக கலையில் தபசில் ஏறி செய்வது. அது பதி பசு பாசம் சமாதி என்று வரும் அனைத்து அந்த வார்த்தை உடல் பொருள் ஆகும். இங்கு 1ஆம் வரி முடிவும் பிறப்பையும் முன்னே படைத்த. முடிவு என்றால் அஷ்டாங்க யோகம் முடிவு. பிறப்பு அங்கே பிறக்கும். பட்டினத்தார் கூறும் தாய் தந்தை மக்கள் கதைகள் முன்காட்சிகள் முன்னில் கூறியது. இங்கு அந்த உடல் கூறு தாய் தந்தை பிறவி அளித்தேன் என்றது. அந்த நிலை இங்கு கூறுவது பிறப்பையும் முன்னே படைத்த. அப்போது பட்டினத்து சித்தர் முதலில் கூறுவது இறந்தன பிறக்கும் பிறந்தன இறக்கும் என்பது. இங்கு அந்நிலை முடிவு. அடிகள் உரையும் அறநெறியார் நெறி நாடில் அடி என்பது மூலாதாரத்தில் நீர்க்கசிவு மாறி உடலாயதில் இயங்கும் உடல் நீர் சக்திகள். முடிவு நெறி சூரிய வெளிச்சத்தில் நாடில் நாடி துடிப்பு வாய்வு செயல் மாறியது. இடியும் முழக்கமும் ஈசர் உருவம். ஈசர் இதற்கு முன்னால் 3 வகையில் கூறியது. அது ஒரே தரம். அந்நிலை இங்கும் வருகிறது. உடல் கதை என்றால் இடியும் முழக்கமும். இன்று வெளிச்செயல் செயல் நடப்பது. கோவில்களில் பட்டாசு வெடிப்பது, முழக்கம் சப்தம் போடுவது அது ஒன்றும் கிடையாது. உடலுக்குள் இடியும் முழக்கமும் இங்கு உங்களில் நடப்பது. அதன் செயல் பொருள் முகத்திற்கு. அந்த உருவம் பஞ்சேந்திரிய செயல். ஈசர் என்ற கதையில் கூறியது அந்நிலை இங்கும் வருகிறது. அதற்கு மூலம் உடல். அது உங்கள் ஆசை நடப்பதற்கு என்ன நடக்கிறது? ஆகாரம் உண்பதில் அந்த சத்து நெற்றியில் பஞ்ச இந்திரியத்திற்கு போவது. இடியும் முழக்கமும் ஆகாரம் உண்பதில் கேசு கூடினால் மலம் போகும்போது இடித்து சப்தம் கேட்டு போவது முழக்கம். நீங்கள் மூத்திரம் பாரும்போது உங்கள் நாபியில் காதை வைத்து கேளுங்கள். அல்லாமல் வேறு ஒருவரின் கொப்பிலோடு சேர்ந்து அடி வயிற்றில் காதை வைத்து கேளுங்கள். அங்கு அந்த நேரம் சப்தம் நீர் சப்தம் போவது கேட்பது. அந்த முழக்கம் இடியும் முழங்கி போவது. இப்போது இங்கு இந்த உடலில் இல்லை. அது காரணம் ஆகாரம் உண்பது கிடையாது. நீர் ஜலம் இல்லை, வாயு இல்லை. இதனால் உடலுக்குள் அந்த நிலை மாறியது. ஈசன் உருவம் பஞ்ச இந்திரிய செயல். வாய் கண்ணு மூக்கு காது மெய் உணர்வு முகத்தில் உண்டு. அது மூக்கின் சுவாசம் இழுப்பதின் செயல் காரணத்தால் நடப்பது. அதுவும் அதன் செயல் மாற வேண்டும். அது கடிமலர் குண்டம் அலையது தானே. கடிமலர் அன்னக்குடலில் ஆகாரம் டி அடி. அங்கு மலர் காணும் மலர் மலதுவாரம். அதில் வரை போல காண்பது. 75 முதல் 85 வரை ஒரு வார்த்தையில்
ஒவ்வொரு வார்த்தைக்கும் அர்த்தம் கூறியதில் ஒரு வார்த்தைக்கு 3 பெயர் கூறியதில் மும்மலர் அதில் கூறியது. அதில் ஒரு வார்த்தைக்கு 3 பெயர் கூறியதில் மூலாதார மலர், இருதய மலர், சரஸ்ரார மலர். இங்கு கடியது மலர், கடிமலர், மூலாதார மலர். அப்போது அந்த மலர் என்பது நிறம் வெள்ளை. இங்கு அந்த சூரிய சூடு ஏறி வெள்ளை ஆக்கியது. சூரிய வெளிச்சம். குன்றம் தலைமேல் மூளையை கூறுவது. மூளை இருப்பது. அலையது தானே. அலை 7 வர்ணம் கூறியது. 7 கடல். அது தலைமேல் தலை ஓட்டினோடு மூளை இருப்பது. அலையது வாயு சக்தியால் தானே அது நடப்பது. எண்ணில் இது தனஞ்சயன் வாயு செயல் முடிவு காண. தச நாடிகள் சக்தி, தச வாயுக்கள் சக்தியில் அதன் செயல் முடிவு காண்பது. அப்போது அலையானது அலையென ஒவ்வொரு நிமிடமும் நம் மனசு மாறுவது போன்று அங்கு இருப்பது. அப்படி கூறும்போது கடிமலர் கொன்றை அடிகள் உறையும் அறநறி நாடில். அடிகள் அடிகண்டு உறையும் அந்த இடத்தில் உறைந்து இருப்பது. அந்த மூலாதார கசிவு உறைந்து சூரிய ஒளியினால் அந்த சூடில் உறைந்து அறநெறி நாடில் அதன் தத்துவங்கள் தசநாடி துடிப்பில் மாறி இடியும் முழக்கமும். அன்னம் இல்லாததினால் நீர் இல்லை. அப்போது ஈசர் உருவம். அதன் செயல் ஈ எழுத்தை கூறியது முகசக்தி. அதன் சக்தி நீர்ச்செயல். அடி மூலத்தில் கசிவு இருப்பது இப்போது இல்லை. அதன் செயல் தலையில் தச வாயுக்கள் செயலில் தனஞ்சயன் வாயு. அந்த செயல் இதன் அலை போன்ற மனசு செயல்தானே அது மாறுவது. இந்நிலையில் திருமந்திரம் கூறுகிறது.